சாண்ட்ரா தான் இப்போ டாக் ஆஃப் த பிக் பாஸாவே மாறிட்டாங்க. ஏன்னா பிக் பாஸை எடுத்தாலே இப்போ ரீசெண்ட் டைம்ல சாண்ட்ராவை பத்தி பேசாம இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா ப்ரோமோஸ்லயும் வராங்க அண்ட் அவங்களால தான் உள்ள பிரச்சனைகளும் வருது. அந்த மாதிரி தான் இப்போ அவங்க வெளியே வந்திருக்காங்க. ஸோ அவங்க எதனால வெளியே வந்தாங்க, என்ன நடந்தது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் பேசுறது மட்டும்தான் வேலையே. மற்ற வேலைகள்லாம் இருந்தாலும் பேசினா மட்டும்தான் அது ஒரு டாஸ்கா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் பேசணும். அப்படி இருக்கும்போது ஒரு 10 மணிக்கு மேல அவங்க எல்லாருமே டாஸ்க்லாம் முடிச்சுட்டு ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதுல சாண்ட்ரா மட்டும் படுத்திருக்காங்க. குறிப்பா சபரி, அரோரா இவங்கெல்லாம் ரொம்ப ஜாலியாவே பேசியிருக்காங்க. இதனால கொஞ்சம் கடுப்பாகிறாங்க சாண்ட்ரா. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தாலும் ஓகே, எதுவுமே சொல்லாம அவங்க வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு அவங்களுடைய கணவர் இருந்த அந்த பிளேஸ்ல அவர் பேரு அவங்க குழந்தைங்க பேருன்னு எழுதிட்டு போர்வையை போத்துட்டு படுக்கிறாங்க. சோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வாரத்தோட வீட்டு தலையா இருந்த வினோத், என்னடா நீங்க இப்படி பண்றீங்க, எதுக்காகடா இப்படி பண்றீங்க, போய் சாரி கேளுங்கடா, அவங்க உள்ள கூப்பிடுங்க அப்படின்ட்டு வினோத்தோட சேர்ந்து இவங்க 2 பேருமே போறாங்க. போனா தயவு செய்து என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, நீங்க என்ன இன்னைக்கு நேத்தா பண்றீங்க, எப்பவுமே தானே பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்க, உங்களுக்கு எல்லாம் புரியாதா, நாங்கெல்லாம் படுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா, இப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க சாண்ட்ரா. இதே சாண்ட்ரா வாயால தான் 10 மணிக்கு மேல இவங்க எல்லாரும் ஃபன்னா பேசின காலங்களும் இருக்கு. அது எப்போன்னு பாத்தீங்கன்னா பிரஜன் இருக்கும்போது ஒரு சாண்ட்ரா, வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு சாண்ட்ரான்ற மாதிரி தான் இருக்கு. சாண்ட்ராக்குள்ள ஏதாவது பேய் ஏதாவது பிடிச்சிருச்சா இல்ல அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எல்லார்கிட்டயும் எல்லாத்துக்குமே தேவையில்லாத விஷயத்துக்குலாம் கோவப்படுறாங்க. உண்மையாலே சின்ன சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு கோவங்கள் இருக்கக்கூடாது. உண்மையாலே ஒரு பெண் இப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு உதாரணமா இப்ப சாண்ட்ரா மாறிட்டாங்கன்னே சொல்லலாம். இது நானா சொல்லலங்க, அவங்க நடந்துக்கிற விதத்துல நம்ம சொல்றோம். அண்ட் நிறைய கமெண்ட்ஸும் இப்படிதான் வருது. ஏன்னா இதே சாண்ட்ரா தான் ரொம்ப ஜாலியா எது நடந்தாலும் கேர் பண்ணாம ரொம்ப ஃபன்னா எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப மட்டும் ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு தெரியல. இந்த பாயிண்ட முன்னெடுத்து வைக்கிறாங்க சுபிக்ஷா. எஃப்ஜேவும் சொல்றாரு, இவங்க என்ன போய் சாரி தானே கேக்குறாங்க, எல்லாரும் சாரி கேட்கலாம் பரவாயில்ல, அப்படி கேட்டும் இவங்க இப்படி இருக்காங்கன்னா நம்ம திரும்ப அதை போய் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுவும் இல்லாம கனி அண்ட் விக்ரம், பாரு இவங்க எல்லாம் லிவிங் ஏரியால இருந்து என்ன பேசுறாங்கன்னா, கனி சொல்றாங்க ஒருத்தங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, சரி அது தப்பு, அப்படிதானே சபரி, அரோரா இவங்க எல்லாம் பண்ணது, அந்த தப்ப அவங்க அப்பவே போயிட்டு வாங்க உள்ள வாங்க சாரி கேட்குறாங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த அளவுக்கு அவங்க பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ சாண்ட்ரா இந்த மாதிரி பண்ணக்கூடாது, கண்டிப்பாக அவங்க மாறணும் அப்படின்ற மாதிரி கனி சொல்கிறாங்க. உடனே பாருவும் வராங்க, விக்ரம் வராரு. விக்ரம் பார்வதி இப்போ கான்வர்சேஷன் நடக்குது. அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, இவங்க என்ன இந்த சின்ன விஷயத்துக்கே வெளியே போய் கோச்சிக்கிட்டாங்க, எல்லாருமே பகைச்சிக்கிட்டு போயிட்டு வாக் அவுட் பண்ணிட்டாங்களே, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா எனக்கு நடந்த அநியாயம்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லை, அப்படி இருக்கும்போது அந்த டைம்லலாம் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, நான்லாம் கதறி கதறி எழுதுனேன், அப்பெல்லாம் நான் எந்த அளவுக்கு வாக் அவுட் பண்ணியிருக்கணும், ஸோ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பார்வதி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதான் ஃபன்னா மாத்துறாரு விக்ரம். விக்ரம் என்ன சொல்றாருன்னா, ஆமாமா நீ தானே எல்லாரையும் தானே வெளியே அனுப்புவ, நீ மட்டும் எங்கேருந்து போற அப்படின்ட்டு ஃபன்னா சொன்னாலும் அடுத்து சொல்ற விஷயங்கள்லாம் உண்மையாலே யோசிக்க வேண்டிய விஷயம் தான். என்னன்னா சாண்ட்ரா தூங்கும் போது கொரட்டை சட்டம் கேட்கக்கூடாது, இப்படிலாம் சொல்றது தப்பு, ஒவ்வொருத்தவங்களுடைய பர்சனல் அது. ஸோ ஒரு வீடுன்னு வந்துட்டா அதுவும் உங்க வீடு கிடையாது, வெளியில இருந்து ஒரு இடத்துக்கு போறோன்னும் போது அந்த இடத்துல நடக்கிற சில விஷயங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டு தான் உள்ள வந்திருப்பாங்க சாண்ட்ரா. அப்படி இருக்கும்போது இது சரியில்லை அது சரியில்லை, ஒரு குப்பை தொட்டி பிரச்சனை வந்தது, பிரஷ் பிரச்சனை வந்தது, முட்டை பிரச்சனை வந்தது, இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே கோவப்படுறாங்க. ஸோ முட்டை காஃபி இது எல்லாமே எல்லாருக்குமே இருந்தது, அதை நம்ம மெயினா பேச வேணாம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அவங்க வெளியே போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு ஒரு நல்ல மனிதர் அவங்க கிட்ட திரும்ப போறாரு. அதுக்கு முன்னாடியே திரும்பவும் காலையில இவங்க வெளியே இருக்கும் போது சபரி, அரோரா, வினோத் இவங்க எல்லாருமே போயிட்டு மன்னிப்பும் கேட்குறாங்க. எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மன்னிப்புலாம் கேட்குறாங்கல்ல, இதெல்லாம் சின்ன பசங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, அதை நீங்கள் அப்பவே சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையே இருக்காது, நீங்கள் என்ன சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இவ்வளோ பெருசாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்போ நான் தான் எல்லாத்தையும் பெருசு பண்ணுறேன்னா, உங்களுக்கு நான் எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, எனக்கு எந்த உடம்பு சரியில்லைனாலும் உங்களுக்குலாம் கவலை இல்லை, இதுவே கணிக்கலாம் ஒரு பிரச்சனைனா எல்லாரும் போய் நிற்பீங்க, எனக்குன்னு யாரும் நிற்க மாட்டீங்கன்ட்டு அந்த இடத்துல தேவையில்லாம ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படிலாம் கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு மேலே இவங்க கிட்ட பேசவே முடியாதுன்ட்டு எல்லாருமே உள்ள போகிறாங்க. அவங்க வெளியே உட்காந்து காஃபி குடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம சொன்ன அந்த நல்ல மனிதர் அமித் வராரு. ஏன்னா அமித், சாண்ட்ரா, பிரிஜன் இவங்களுக்கு நடக்காத சண்டையே இல்லை. அந்த அளவுக்கு நாமினேஷன்ல கூட இவர் பேரை சொல்லியிருந்தாங்க, ஓப்பன் நாமினேஷன்ல. அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இவர் போய் பேசுறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் போது நான் யார்கிட்டயுமே பேச விரும்பல அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு பிரச்சனை நடக்குதா அது உட்காந்து பேசினாலே தீர்ந்து போயிடும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு புரியல, எனக்கு பேச விருப்பம் இல்லை, உங்களை பார்க்க விரும்பல, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்க சொல்றாங்களே தவிர இது பொதுவாகவே லைஃபுக்கு செட் ஆகாது.
கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம வந்து கேரி பண்ணிட்டே இருந்தோம்னா அது நமக்கு தான் பேர்டனா ஆகுமே தவிர அது மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே ஒரு பக்கம் நிற்கிறாங்கன்னும் போது அது சரியான பாதையாக இருக்கும்போது அதில் தான் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு சாண்ட்ரா. ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வெளியே என்ன பேர் வந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்றாங்க. ஸோ இது மாதிரிலாம் இருந்தாங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த வாரம் இவங்க எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை கண்டென்ட்டுக்காக இவங்க நல்லா கொடுக்குறாங்க, டிஆர்பி ஏறுதுன்றதுக்காக டீம் எல்லாரும் சேர்ந்து இவங்களை உள்ளே இருக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இந்த இடத்துல அமித் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய சிரிப்பை பார்த்து எத்தனை நாள் ஆகுது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வேற ஏன் அமித், நான் சோகமாக இருந்தால் தான் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க, எனக்கு தான் பிஆர் இல்லைல்ல அப்படின்ட்டு இவங்க ஃபன்னாக சொல்கிறாங்க. ஆனால் இதுதான் இவங்களுக்கு வச்சுக்கிட்டு ஆப்னே சொல்லலாம். ஏன்னா சில விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபன்னாக சொன்னாலும் வெளியே அது சீரியஸாக தெரியும். அப்படிதான் இவங்களோட இந்த விஷயமும் இருக்கு. அதனால இவங்க தெரியாம வாய் விட்டாலும் சரி, எப்படி தெரிஞ்சு காமெடி பண்ணாலும் சரி, இவங்க பேசின விஷயங்கள் வெளியே வந்து அப்போ இந்த வாரம் சாண்ட்ராவை தூக்க வேண்டிதான் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸை பார்க்க முடியுது. ஸோ ஒரு பக்கம் இப்படின்னா இன்னொரு பக்கம் விஜய் பார்வதி வில்லி கிடையாது, ஒரு நல்லவ அப்படின்ட்டு உள்ள இருக்கிறவங்க இப்போ விஜய் பார்வதிக்கு சர்டிபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, கனி விக்ரம் இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கும் போது அந்த அளவுக்கு வில்லி இல்லைல்ல பார்வதி அப்படின்னு சொல்லும் போது, ஆமா ஆமா, ஏன்னா வாட்டர் மிலான் இருக்கும் போது அவங்க டோட்டலா வில்லி மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. இன்கேஸ் வாட்டர் மிலான் இப்போ இல்லாம இருந்ததுனால தான் இவங்க இப்படி இருக்காங்களா, ஆரம்பத்திலேயே அவங்க இப்படிதான் இருந்திருப்பாங்க, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படிலாம் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாங்க கனி. அண்டு கனியும் பார்வதியோட ஒப்பீனியன்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, பார்வும் கனியோட ஒப்பீனியன்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்வதியும் அவங்களுடைய ஒப்பீனியனும் சொல்றாங்க, மறப்பும் மன்னிப்பும் தான் என்னுடைய கேரக்டர். ஸோ ஒரு வாரம் நான் பேசாம இருப்பேன், அதுக்கப்புறம் நானே வந்து பேசிடுவேன், அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஒன்றும் கிடையாது, அதனால லைஃபை இப்படியே தான் கொண்டு போகணும், மற்றபடி நான் அப்படியே உள்ள வெஞ்சன்ஸ்லாம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. பார்வதி சொன்னது 100க்கு 100 உண்மைதான். ஏன்னா அவங்க வந்து இவங்க பண்ணிட்டாங்க, நம்ம திரும்ப பண்ணணும், இந்த பிளான் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லாம கேம்ல நம்ம என்ன பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படிதான் பண்றாங்க. உண்மையாலே பார்வதியோட சில விஷயங்கள் கொஞ்சம் வந்து பிடிக்காம இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் வைஸ் நல்லா தான் இருக்கு. ஏன்னா கம்ருதீன் கிட்ட கூட காலையில நான் அசிங்கமா திட்டிடுவேன்ட்டு கம்ருதீன் சொன்னா கூட சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கம்ருதீனை பிடிக்கும். இதுவே வேற யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கதையே வேற மாதிரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபன் அண்ட் எமோஷனல் பாண்டிங்கோட அண்ட் ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க பார்வதி அவங்களுடைய கேம்ல. கண்டிப்பா அவங்களும் டைட்டில் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ற மாதிரி தான் அவங்களுடைய லெவல் இப்போ போயிட்டு இருக்கு. சாண்ட்ராவை இந்த வாரம் வெளியேற்றலாம், அப்படி இல்லைன்னா ஆதரை இந்த வாரம் வெளியேறலாம் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸும் பார்க்க முடியுது. அந்த வகையில் இந்த வாரம் சாண்ட்ரா வெளியே போவாங்களா இல்லையா, அதாவது பிக் பாஸ் வீட்டை விட்டு மொத்தமா எவிக்ட் ஆவாங்களா இல்லையா. இப்போ அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்து தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த எல்லாரும் மன்னிப்பு கேட்டு இல்ல காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ள போவாங்களா, இல்ல பிக் பாஸ் என்ன முடிவு எடுக்க போறாரு, இதெல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டமே நடத்துறாங்க. ஸோ இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்விஸ்ட்டை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா விஜய் பார்வதியை பத்தி நல்ல விதமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.